எதர்ச்சியா தோட்டத்துக்கு வந்தாங்க எங்க அம்மா. அங்க வந்தவொடனே பார்த்தோனே தக்காளி பழமும், வெண்டைக்காயும் இப்படி முத்தி போச்சு. தக்காளி பழம் ரொம்ப பழுத்து போச்சேடி அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சு கீழ போட்டுட்டு இருந்தாங்க. ஏம்மா கீழ போறேன்னு நான் போய் குண்டாச்சட்டி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு வடச்சட்டிய மட்டும் குட்டியோண்டு சட்டி எடுத்துட்டு வந்தேன். அது என்னடான்னா அதுக்கு மேலேயே பிடிக்கும் போல. அந்த வடச்சட்டி பத்தவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எங்க அம்மா எல்லாத்தையுமே பறிச்சு கீழ போட்டாங்க. நீ போய் முதல்ல டவராவ எடுத்துட்டு வாடின்னு சொல்லி போய் டவராவ எடுத்துட்டு வந்தேன். அப்புறம் பறிச்சத பூரா எடுத்து நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் பெருக்கி போட்டேன். இது தேவையா? முதலே நான் டவராவ எடுத்துட்டு வந்திருக்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு போம்மா இதுக்கு மேலே பெருக்க முடியாதுன்னு எங்கள் அம்மா வாடி நான் பெருக்கி போகிறேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கூப்பிட்டு எல்லாத்தையும் பெருக்கி போட்டாங்க. இருக்கிற பழத்தை பூரா அந்த வடச்சட்டியிலே பெருக்கி கொண்டு வந்து டவரால போட்டுட்டு இருந்தாங்க. அவ்வளோ பழங்க சடனாக பழம் குப்புன்னு எல்லாமே பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைன்னா பார்த்துக்கங்களே. எப்படினாலும் ஒரு 5-6 கிலோவுக்கு மேலேயே தாங்க வரும். நிறைய பழம் தேஞ்சிச்சு. ஒரு 2-3 கிலோ வெண்டைக்காவே கிடச்சி. அப்புறம் எல்லாமே பறித்து முடிச்சதுக்கப்புறம் எங்கள் அம்மா தூக்கிக்கிட்டு கிளம்பிட்டாங்க. நானுமே நல்ல வேடா எல்லா காயுமே பறிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு மன திருப்தியோடு கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான விவசாயமெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பை பை. எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. ஹாப்பி லைஃப்.